ஆல்ரைட் டிஃப்ளெக்ஸ் நிஞ்சாஸ், காதாவோட சோகமான பேக் ஸ்டோரி பத்தி உங்களுக்கு தெரியுமா? நருட்டோ மாதிரியே காதாவும் தன்னோட சொந்த ஊர் மக்களாலே சின்ன வயசுல வெறுத்து ஒதுக்கப்பட்டான். அட்லீஸ்ட் நருட்டோ வாச்சும் ஃப்ரீயா ஊருக்குள்ள வந்து போறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தான். லேட்டரா இதுக்கா சென்சே மாதிரி இவனை புரிஞ்சுக்க சில பேர் கிடைச்சதால நருட்டோ தப்பான வழிக்கு போல. ஆனா இங்க காதாவோட கதையை சொல்ல போனா நருட்டோவோட ரொம்ப குரூஷியல் லைஃப் வாழ்ந்தவன் தான் காதா. ஃபிஃப்த் காசிகாகவோட பையன் காதா சாண்ட் வில்லேஜ் மக்களால வெறுக்கப்பட்டான். இவன் ஒன் டெய்ல்டு பெஸ்ட் ஜுஞ்சோர்கிங்கிறதால காதா பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவனோட அம்மா இவன் கருவுல இருக்கும் போதே இவன் உடம்புல டெய்ல்டு பெஸ்ட் சீல் பண்ணிடுறாங்க. இதனால காதா குலப்பிரசவத்துல பிறக்கிறான். இவன் பிறந்ததுல இருந்து இவனை மத்தவங்க கூட சேர விடாம தனியா தான் வளர்த்தாங்க இவனோட அங்கிள் மூலமா. என்னதான் காதா இவனோட சேம் ஏஜ் உள்ள குழந்தைங்க அப்புறம் வில்லேஜர்ஸோட சேர ட்ரை பண்ணாலும் மக்கள் எல்லாம் இவனோட பவர்ஸை பார்த்து பயந்து ஒதுங்கி போய் இவனோட ஃபாதரான ஃபிஃப்த் காசிகாகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. காதாவால தன்னோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதால ஊர் மக்களும் ஹையர் அபிஷியல்ஸும் கொடுத்த பிரஷரால காதாவோட அப்பா வேற வழி இல்லாம காதா யார் மேல ரொம்ப பாசமும் நம்பிக்கை வச்சிருந்தானோ அந்த ஆளை வச்சு, அதாவது காதாவோட அங்கிளான யஷமாதோவை வச்சு அவனை கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டாரு. அந்த அசாசினேஷன் தப்பிச்ச காதா இப்படி நான் இவ்வளவு நம்புறேன், என்னோட அங்கிள் என்ன கொல்ல வந்துட்டாரு, இந்த உலகத்துல யாருமே என் மேல அன்பு வைக்கலன்னு புரிஞ்சுக்கிட்டு காதா எல்லாருமே எனிமையா பார்க்க ஆரம்பிச்சான். இப்படி எல்லாரும் எனிமையா பார்த்து தனிமையாவும் சோகமா வாழ்ந்துகிட்டு இருந்த காதாவோட லைஃப் அப்படியே மாறிச்சு நருட்டோ மீட் பண்ண அப்புறம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு அனிமே வீடியோல பார்ப்போம்.